இப்போ நம்ம 10th வந்து 9th லெசனில் 4வது டாபிக், அதாவது 9.4 ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு வந்து செயல் துடிப்போட விளங்கியிருக்கு. சி ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் ஈவேரா பெரியார்னு சொல்கிறோம்ல, அவங்கெல்லாம் வந்து தலைமையேற்று நடத்தியிருக்காங்க. முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவனவர் யாகூப் ஹசன் அப்படிங்கிறவங்க அவங்களோட ராஜாஜி வந்து ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டனர். என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, துண்டு பிரசுரங்கள் விநியோகம், கொடிகளை ஏந்தி செல்லவும் காங்கிரஸ் தொண்டர்கள் அணி உருவாக்கப்பட்டிருக்கு. கள்ளுக்கடை மறியலும் இருந்திருக்கு. வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கொடை மறியலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை புறக்கணிக்கப்பட்டன. அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. பல பகுதிகளில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றிருக்கு. தேசியவாத தலைவர்களால் இது எல்லாமே வழிநடத்தப்பட்டிருக்கு. கள்ளுக்கடை மறியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான போராட்டமாக வந்து இருந்திருக்கு. எல்லா மாகாணத்துலேயுமே இது வந்து செயல்பட்டிருக்கு. குற்றப்பரம்பரை சமூக சட்டத்துக்கு எதிராகவும் கிளர்ச்சிகள் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ குற்றப்பரம்பரை, அந்த தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலர் யார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக பார்த்தோம். ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க. நம்ம ரோசாப்புத்துறைன்னு சொல்லுவோம்ல, மதுரை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவினாங்க அப்படின்லாம் பார்த்தோம்ல. ஸோ அவங்க தான் அந்த குற்றப்பரம்பரை சமூகங்களோட பாதுகாவலராக இருந்திருக்காங்க. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் 1922. அதாவது இங்கே வந்து ஒத்துழையாமை இயக்கம், வரிகொடா இயக்கம் நடந்துகிட்ருக்கு, கள்ளுக்கடை மறியல் நடந்துகிட்ருக்கு. சரியா? இப்போ 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டாங்க. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 1922 ஜனவரி 13 வேல் சிலவசரின் வருகை வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு. காவல்துறையின் அடக்குமுறையில் இருவரும் கொல்லப்பட்டனர், பலர் காயமற்றனர். 1922 சௌரி சௌரா நிகழ்வில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டது. ஸோ 1921 வந்து இந்த சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கியிருக்காங்க. சுப்பிரமணிய சாஸ்திரி, ராஜாஜி, ஈவேரா கைது செய்யப்பட்டிருக்காங்க. 1922 ஜனவரி 13 வேல் சிலவரசருடைய வருகை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. 1922 22 காவலர்கள் சௌரி சௌரா நிகழ்வில் February 5 கொல்லப்பட்டிருக்காங்க. கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டதுன்னு முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஈவேராவின் ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் ஈவேரா வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு. கதரின் பயன்பாட்டை மேம்படுத்தி அதன் விற்பனையை வந்து அதிகரிக்கிறதுக்கு தீவிரமாக செயல்பட்டார். கல் உண்பதற்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் தனக்கு சொந்தமான தோப்பிலிருந்து தென்னை மரங்கள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினார். திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த வைக்கம் அப்படிங்கிற ஊரில் நடைபெற்ற கோயில் நுழைவுக்கான சத்தியாகிரகத்திலும் இவர் வந்து முக்கிய பங்கு வச்சிருக்காரு. கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் ஒடுக்கப்பட்ட வகுப்பினை சார்ந்த மக்கள் வந்து நடமாடக்கூட முடியாத உயர் சாதி மக்களிடமிருந்து குறிப்பிட்ட தூரம் விலகியே நிற்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ கேரளாவோட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பின்னர் ஈவேரா அங்கு சென்று அவ்வியக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். அவர் கைது செய்யப்பட்டு 1 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. எழுச்சியூட்டும் விதத்தில் உரைகள் நிகழ்த்தியதற்காக 2வது முறையாக கைது செய்யப்பட்ட 6 மாத கால கடுங்காவல் தண்டனை வந்து வழங்கப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு 1 மாத காலம், இப்போ 6 மாத காலம். ஈரோடு திரும்பிய போது கதர் விற்பனையை முன்னேற்றுவது குறித்து பேசியதற்காக கைது செய்யப்பட்டார். 1925 வந்து ஜூன் 1925 ஜூன் மாதத்தில் வைக்கத்தில் கோயிலை சுற்றி இருந்த வீதிகளில் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. சாதி பாகுபாட்டுக்கு எதிராகவும் கோவில் நுழைவு போராட்டத்துக்கு ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பிற்காக வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாராட்டப்படுறாரு. சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரஸுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் ஈவேராவை காங்கிரஸிலிருந்து வெளியேறதுக்கு வழிவகுத்திருக்கு. தேசிய கல்வி முறையை முன்னெடுக்கும் பொருட்டு ஒரு குருகுலமானது வி சுப்பிரமணியனாரால் சேரன்மாதேவியில் நிறுவப்பட்டிருக்கு. இது காங்கிரஸிடமிருந்து நிதியினை பெற்றது. இருந்த போதிலும் இப்பள்ளியில் சாதியின் அடிப்படையில் மாணவர்கள் வந்து பாகுபடுத்தப்பட்டு அந்த மாதம் உணவு பரிமாறப்பட்டிருக்கு. இது வந்து ஈவேராவோட கவனத்திற்கு கொண்டு வந்தபோது அவர் வந்து மற்றொரு தலைவரான பி வரதராஜுடன் இணைந்து இப்பழக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி கடுமையாக விமர்சித்தார். இது வந்து நிறுவப்பட்டது வி சுப்பிரமணியனாரால் சேரன்மாதேவியில் தேசிய கல்வியை முன்னெடுக்கிறக்காண்டி நிறுவப்பட்டது. ஆனால் அங்கே இந்த மாதிரி சாதி பார்க்காங்க அப்படிங்கிறத பி வரதராஜுலு ஈவேரா 2 பேரும் கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க. 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் அவர் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்தார். 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து முன்வைக்காரு. இதன் பொருட்டு 1920
அவர் மேற்கொண்ட முயற்சிகளில் தோல்வியுற்றார். இவர் முன்மொழிந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டதால் வேறு சில பிராமணர் அல்லாத தலைவர்களுடன் மாநாட்டை விட்டு வெளியேறினார். வெளிவந்தவர்கள் தனியே சென்றனர். விரைவில் காங்கிரஸிலிருந்து விலகிய ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையேயான போட்டி. ஃபஸ்ட்டு காங்கிரஸில் வந்து மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்ச பிறகு மாற்றத்தை விரும்பாதோர் சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினர். மாற்றத்தை விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுள் செல்ல விரும்பினர். ராஜாஜியுடன் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தனர். கஸ்தூரி ரங்கர், M.A. அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்னும் கருத்தை முன்வைத்தார். இக்கருத்துக்கு ஏற்ப எதிர்ப்பு காங்கிரசுக்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. தமிழ்நாட்டில் சீனிவாசனார், சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றனர். ஸோ யாரெல்லாம்னா சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. தமிழ்நாட்டில் சீனிவாசனார், சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றனர். யாரெல்லாம்னா சீனிவாசனார், சத்தியமூர்த்தி ஆகியோர். சுப்புராயன் அமைச்சரவை. 1926 நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றனர். இருந்தபோதிலும் காங்கிரஸ் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. மாறாக சுயேட்சை வேட்பாளரான P. சுப்புராயன் அப்படிங்கிறவங்க வந்து அமைச்சரவை அமைக்கிறதுக்கு உதவியிருக்காங்க. 1930 நடைபெற்ற தேர்தல் சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. அக்கட்சியை தொடர்ந்து 1937 வரையும் அக்கட்சி தொடர்ந்து 1937 வரையும் ஆட்சி புரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் சைமன் குழுவை புறக்கணித்தல். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய 1927 இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனசோர்வை ஏற்படுத்தியது. அதாவது 1919 வந்து சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செஞ்சு சீர்திருத்தங்கள் செய்கிறக்காண்டி 1927 ஒரு இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்து சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ஒரு இந்தியர் கூட இல்லை. ஸோ சென்னையில் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. மாணவர்கள், கடைகள் வைத்திருப்போர், வழக்கறிஞர்கள், ரயில் பயணிகள் ஆகியோருடைய விரிவான அளவில் புறக்கணிப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள், கடையெடுப்பு போன்றவற்றால் வாழ்த்த பெற்றது. குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது. ஸோ இதுதான் சைமன் குழு எதிர்ப்பு புறக்கணித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நீல் சிலை அகற்றும் போராட்டம். 1927 பாக்ஸு. ஜேம்ஸ் நீல் மദ്രാஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். 1857 பேரெழுச்சியின் போது நடைபெற்ற கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்பட்ட சம்பவத்தில் பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலையை வைத்தனர். இதையே இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என்று கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டனர். சென்னை மாகாணத்தின் பல பகுதியிலிருந்து வந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த S.N. சோமயாஜுலு அப்படிங்கிறவங்க தலைமையேற்றிருக்காங்க. சோமயாஜுலு பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அச்சமயம் சென்னைக்கு வந்த காந்தியடிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஸோ இதுதான் வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1927 தொடங்கி 1937 தான் இதுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி 9.4 இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளையை நிறுவியவர் யாகூப் ஹசன் அப்படிங்கிறவங்க. இவங்களோட ராஜாஜி வந்து சேர்ந்து நெருக்கமாக செயல்பட்டிருக்காங்க. தஞ்சாவூரில் வரிகோடா இயக்கம் வந்து ரொம்ப செயல்பட்டிருக்கு. கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டம்லாம் நடந்திருக்கு. 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறது அப்படிங்கிற முடிவு வந்து 1921 நவம்பரில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. 1922 ஜனவரி 13 வந்து வேல்ஸ் இளவரசருடைய வருகை வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. 1922 22 காவலர்கள் சௌரி சௌரா நிகழ்வில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க February 5. இதைத் தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கியாச்சு. இப்போ கதறு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கப்படுது.
திருவிதாங்கூர் அரசருடைய ஆட்சியில் இருந்த வைக்கம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிரான சத்தியாகிரகத்தில் வந்து ஈவேரா பெரியார் வந்து பங்கு பெறாரு. அது மூலமாக 1 மாத கால சிறை அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா 6 மாத கால கடுங்காவல் தண்டனை கிடைக்குது. அது எதுக்குன்னா எழுச்சியூற்றும் விதத்தில் உரைகள் வந்து நிகழ்த்துறாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து 6 மாத கால கடுங்காவல் தண்டனை. ஈரோடுக்கு திரும்பி கதர் விற்பனையை வந்து முன்னேற்றுறாரு. ஸோ மறுபடியும் கைது செய்யப்படுறாரு. 1925 ஜூன் மாதத்தில் வைக்கத்தில் கோயிலை சுற்றியிருந்த வீதிகளில் வைக்கப்பட்டிருந்த தடை வந்து இவருடைய போராட்டத்தின் விளைவாக நீக்கப்படுது. எப்போ 1925 ஜூன் மாதத்தில். ஸோ சாதி பாகுபாட்டுக்கு எதிராகவும் கோயில் நுழைவு போராட்டத்துக்கு ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பினால இவர் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு பாராட்டப்படுறார். சேரன்மாதேவியில் குருகுல பிரச்சனையும் வகுபாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரஸுக்குள்ளே கருத்து வேறுபாடு நடக்கு. அதாவது வி சுப்பிரமணியனாரால் தேசிய கல்வியை முன்னெடுக்கிறக்காண்டி சேரன்மாதேவியில் குருகுலம் நிறுவப்படுது. ஆனால் அங்கே காஸ்ட் அப்படி தான் சாப்பாடு போடுறாங்க. ஸோ ஈவேரா பி வரதராஜலு 2 பேரும் இதை கேள்விக்குள்ளாக்குறாங்க. 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கான பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து ஃபஸ்ட்டு முன்வைக்கிறாங்க. 1920 வந்து முதல் அவர் மேற்கொண்ட முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கார். அதுக்கப்புறமா இது எதுவுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியேறி ஈவேரா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க 1925. ஸோ காங்கிரஸ் 2ஆக உடையுது. மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றத்தை விரும்பாதோர் என்ன பண்ணியிருக்காங்க, சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாற்றத்தை விரும்புவோர் தேர்தலில் போட்டிடணும், சட்டமன்றத்துக்குள்ளே செல்லணும், சென்று காந்தியத்தை வந்து தீவிரமாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சட்டமன்றத்துக்கு செல்றதை வந்து காந்தியை பின்பற்றுவோர்லாம் எதிர்த்திருக்காங்க. ஸோ கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி ஆகியோருடன் சேர்ந்து ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பது அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவங்க வந்து சுயராஜ்ய கட்சியை வந்து ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க. இப்போ இங்கே வந்து எஸ் சீனிவாசனார், எஸ் சத்தியமூர்த்தி ஆகியோர் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை ஏற்றிருக்காங்க. 1926 தேர்தலில் வந்து சுயராஜ்ய கட்சியினர் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுறாங்க. இருந்தாலும் கூட பி சுப்புராயனார் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளர் தான் அங்கே ஆட்சி அமைக்காங்க. அதுக்கப்புறமா 1930 சுயராஜ்ய கட்சியினர் போட்டியிடாதனால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெறுது. அதுக்கப்புறம் 1937 வரையும் நீதி கட்சி தான் ஆட்சி அமைக்கும். அப்புறம் 1919 வந்து சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு குழு அமைக்காங்க. 1927 சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்காங்க. அதில் சர் ஜான் சைமன் தலைமையில் ஒரு குழு. அந்த குழுவில் வெள்ளையர்கள் மட்டுமே இருக்காங்க, ஒரு இந்தியர் கூட இல்லை. அதனால் இங்கே சைமன் குழு புறக்கணிப்பு நடக்கு. சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் தான் சைமன் குழு புறக்கணிப்பு. அதில் வந்து 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னை வந்தபோது பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள் எல்லாமே நடத்தி சைமன் குழுவை வெளியேற்றுறாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927. ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவங்க மதராஸ் துப்பாக்கி இயக்கத்தோட காலாட்படை. 1857 கான்பூர் படுகொலையில் நிறைய ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுறாங்க. அதுக்கு வஞ்சம் தீர்க்கும் விதமாக அவர் நடந்துக்கிறாரு. அதனால நீலோ கொடூரமாக கொல்லப்படுறாரு. அதனால அந்த நீல் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து ஒரு சிலை வைக்கப்படுது. ஸோ அது வந்து இந்திய உணர்வுகளை வந்து அவமரியாதைக்கு உட்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. அது வந்து திருநெல்வேலியை சேர்ந்த எஸ்என் சோமயாஜுலு அப்படிங்கிறவங்க தலைமையில் தான் நடக்கு. 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அமைத்திருந்த போது சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு அது வந்து கொண்டு செல்லப்படுது. அதுதான் நீல் சிலை அகற்றும் போராட்டம். 1927 தொடங்கி 37 வரையும் இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட 9.4 சொன்னது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக சட்ட மறுப்பு இயக்கம்.